வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸு, அதாவது பிடிஆர் உள்ளது. இதில் உள்ள 2 மார்க்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. பிடிஆர் உள்ள 2 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10th மேக்ஸ் பார்க்க போகிறோம். ரிவிஷன், அதாவது ஏற்கனவே நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்டும் எடுத்துருக்குறோம். குறிப்பாக மேக்ஸில் எல்லா சாப்டரும் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சேர்ந்து ரிவிஷன் கொடுப்போம். இந்த 5 நாளுமே உங்களுக்கு 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் வேண்டிய அளவுக்கு ரிவிஷன் தரேன். நீங்கள் இதுக்கு கிளாஸை பயன்படுத்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்பியரிக்கல் லெட் ஷாட். நல்லா கவனிக்கிற கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்பியரிக்கல் லெட் ஷாட் ஈச் ஆஃப் diameter 6 cm can be made from a solid cuboids of lead having dimension 24 cm into 22 cm into 12 cm. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 24 cm, 22 cm, 12 cm அளவுள்ள கன செவ்வக வடிவ ஈய திண்மத்திலிருந்து 6 cm விட்ட அளவுள்ள ஈய குண்டுகள் எத்தனை உருவாக்கலாம்? ஒரு கியூபாய்டு, கியூபாய்டோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க. இது கியூபாய்டோட அளவு. கியூபாய்டு தானே, கியூபாய்டோட அளவு. கன செவ்வக, கன செவ்வக தானே தமிழ் மீடியம். ஆமாம், கன செவ்வக வடிவ ஈய இதோடைய அளவு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னவா பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பியரிக்கலாக பண்ணுறோம். ஸ்பியர், கோள வடிவ, கோள வடிவ குண்டுகள் எத்தனை குண்டுகள் செய்யலாம்? இது வந்து எதில் இருக்கு? கியூபாய்டு. கியூபாய்டை என்னவா மாற்றுறோம்? அதாவது செவ்வகமா, சாரி கோளமா மாற்றும். கோளத்தின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 cm, diameter 6 cm. lead shot each of diameter 6 cm. diameter 6 அப்படிங்கிறப்போ, அதாவது விட்டம் 6 அப்படிங்கிறப்போ இதுல பாதி ஆரம் r = 3 தானே. இது வந்து ஃபுல்லா 6. அப்ப இதுல பாதி எவ்வளோ? 3 தானே. டயாமீட்டர் தமிழ் மீடியம், டயாமீட்டர் விட்டம் 6 சென்டிமீட்டர்னா அதில் பாதி ஆரம் 3 சென்டிமீட்டர். இப்போ இது நமக்கு தெரியும். இப்போ நம்பர் ஆஃப் லெட் ஷாட் நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்பியரிக்கல் லெட் ஷாட். நம்பர் ஆஃப் லெட் ஷாட், தேவையான லெட் ஷாட், SHOT ஷாட், தேவையான ஈய குண்டுகளின் எண்ணிக்கை. தமிழ் மீடியம், தேவையான ஈய குண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, அதாவது கன செவ்வகத்தின் கன அளவு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். கன செவ்வகத்தின் கன அளவு, செவ்வகத்தின் கன அளவு டிவைடட் பை இது கோளத்தின் கன அளவு. தமிழ் மீடியம், செவ்வகத்தின் கன அளவு, கன செவ்வகத்தின் கன அளவு டிவைடட் பை கோளத்தின் கன அளவு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு உங்களுக்கு ஃபார்முலா L × B × H. கியூபாய்டுனால L × B × H டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4/3 πr. 4/3 πr. இது எது? இது வந்து ஸ்பியரோட. இப்போ நம்ம L × B × H கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ? 24 × 22 × 12 கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. கியூபாய்டோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, கியூபாய்டோட கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஸ்பியர் 4/3 × பைக்கு பதிலாக 22/7 × r கியூப். r எவ்வளோ மேலே? r வந்து 3. ஸோ 3 × 3 × 3. ஸோ நம்ம எல்லாம் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். 24 × 22 × 12 இது அந்த சைடு வரப்போ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகுமா? 3/4 × 7/22 × 1/3 × 1/3 × 1/3. ஒன்று கஷ்டங்களை பாருங்க. இது மொத்தம் அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர் உள்ளதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த 24 × 22 சாரி 24 × 22 கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த 22 இந்த 22 கிராஸ் பண்ணிடலாமா?
அப்புறம் இந்த 3க்கும் இந்த 12க்கும் 4 டைம்ஸ் 3 4s are 12. இந்த ஒரு 4 இந்த ஒரு 4 கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 3க்கும் இங்க ஒரு 24க்கும் 8 டைம்ஸ். எப்படி கிராஸ் பண்றேன் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த 22 கிராஸ் பண்ணிட்டோம். இந்த 4க்கும் 12க்கும் சரி இந்த 3க்கும் 12க்கும் 4 டைம்ஸ், இந்த 4க்கு இருக்கு. எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான், எல்லாமே கிராஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னென்ன இருக்கு? 8 into 7 இருக்கு. 8 7s are 56. ஸோ நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட் எவ்வளோ? ஈக்குவல் டு 56. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா the hill is in the form of a right angle triangle has its foot at 19,3. The inclination of the hill to be the ground at 45 degree. Find the equation of the hill joining the foot and top. தமிழ் வடிவம் என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? 19,3 என்ற புள்ளியை அடியாக கொண்ட குன்றானது செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. தரையுடன் குன்று ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 45 டிகிரி எனில் குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க. குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க. நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். எப்படி இருக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 19,3 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து இது ஒரு ஹில். இந்த ஹில் இது HL அப்படின்னா ஹில் குன்று, HL ஹில். இத தரையுடன், அதாவது இந்த கீழே இந்த பேஸ்ல இருந்து இது எவ்வளவுக்கு தெரியுதுன்னா 45 டிகிரியில தெரியுற மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கும் இந்த ஹெச்சுக்கும் எல்லுக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் क्वेश्चन. பார்க்குறது அப்படியே இருக்கும். the hill is in the form of a right angle triangle தானே. அப்புறம் பார்த்தா ஹேஸ் த ஃபுட் அடுத்து எவ்வளோ 19,3 இருக்கா? அது நம்ம இன்க்ளேஷன் அட் த ஹில் டு பி த கிரவுண்ட் 45 டிகிரி. இங்கிருந்து பார்க்குறப்ப இது மேலே 45ல வந்து இந்த எப்படி தெரியுது? 45 டிகிரியில் இது வந்து கிரவுண்ட்ல இருந்து தெரியுது. அப்படிங்கிறப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில் ஜாயின் த ஃபுட் அண்ட் டாப். இந்த ஃபுட்டும் இந்த டாப்பும் இடையே உள்ள இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அழகாக எழுதலாம். 45 அப்படிங்கிறப்போ இது நல்லா கவனிங்க. நேரம் இது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு tan எவ்வளோ? 45 டிகிரி. வேண்டிய அளவு நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரிகாமெட்ரியில் இந்த மாதிரி சம்ஸ் நிறைய நம்ம எடுத்துட்டோம். அதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, நாட் ட்ரிகாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரி இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு tan 45. tan 45 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ m இதுதான் வந்து m. இப்போ m ஈக்குவல் டு 1. அப்புறம் ஒரு பாயிண்ட் என்ன இருக்கு? 19,3. ஒரு பாயிண்ட் இருக்கு, m இருக்கு. ஒரு பாயிண்ட் இருக்கு, m இருக்கு. ஒரே ஒரு புள்ளி இருக்கு, m ஸ்லோப் இருக்கு. இதுக்கு ஃபார்முலா x1 y1. இத வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு m இருக்கு. ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். ஃபார்முலா என்னது? y - y1 m x x1. ஸோ y minus y1 மேல உள்ள 3 equal to m வந்து 1 தானே, x தெரியாது, x1 வந்து தெரியும் -19. so y minus 3 equal to 1 முன்னாடி 1 இருக்கு இல்லையா, இது அப்படியே தான வரும் x minus 9. 1 into x, 1 into 19. so x உள்ள சைடு x plus y இந்த சைடு வரப்போ shifting to RHS minus y plus y shifting to RHS minus y. இங்க ஆல்ரெடி -19 இருக்கு, இந்த -3 இந்த சைடு வரப்போ +3. the equation is x minus y minus 16 equals x minus y minus 16 equal to 0. ரொம்ப ஈஸி. y minus y1 equal to m into x minus x1. இந்த பாயிண்ட்டையும் tan 45 வந்து 1m, அதுதான் ஸ்லோப். இந்த பாயிண்ட் இதே வச்சு ஈக்குவேஷன் போடுறோம். y minus 3 equal to 1 into x minus 19. x minus 19, the y inside வரப்போ minus y minus 19 plus 3 minus 16. ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். क्वेश्चन தான் பார்க்கிறது இவ்வளவு பெருசா இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா find the slope of the line joining sin theta minus cos theta and minus sin theta cos theta. find the slope of the line joining, அதாவது
இந்த sin θ மைனஸ் cos θ மைனஸ் sin θ cos θ ஆகியவற்றை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு காண்க. தமிழ் நேர்கோட்டை ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு காண்க. இது x1, இது y1, x2, y2. உங்களுக்கு ஸ்லோப்னா தெரியும், சாய்வு தமிழ் வடிவம் சாய்வு தெரியும். y2 minus y1 by x2 minus x1. y2 minus y1 by x2 minus x1. இங்க y2 எவ்வளோ cos θ. y2 நேரா மேல பாருங்க cos θ. ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. வேல்யூ வச்சு பாருங்க. ஃபார்முலால ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு. y1 மைனஸ் வேற மைனஸ் cos θ. இங்க ஒரு மைனஸ். சோ பிளஸ் cos θ. cos θ plus cos θ divided by x2 வந்து minus sin θ. x2 வந்து minus sin θ. அப்புறம் இந்த ஃபார்முலால மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் sin θ. சோ இங்க ஒரு cos θ, இங்க ஒரு cos θ, 2 cos θ. 2 cos θ by இந்த ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கு, ஆட் பண்ணா மைனஸ் 2 sin θ. 2 cos θ by minus 2 sin θ. இந்த மைனஸ் இப்படி வரப்ப நம்ம மேல கூட கொண்டு போய்க்கலாம். 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம். minus cos θ by sin θ. மைனஸ் கீழ டினாமினேட்டர் வரப்ப நம்ம நியூமரேட்டர்ல கொண்டு போய்க்கலாம். ஏதோ ஒன்று அப்படி இருக்கிறப்ப நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ cos by sin கேன்சல் பண்ணா மைனஸ்க்கு மைனஸ் cos by sin வந்து cot θ. cos by sin cot நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. sin θ by cos θ வந்து tan θ. sin by cos வந்து tan. இதே ரெசிப்ரோக்கல். cos by sin வந்து cot. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. sin by cos னா tan, அதேவே திருப்பி போடுறப்போ cos by sin வந்து என்னது cot. ஆன்சர் வந்து மைனஸ் cot θ. ஒண்ணு கஷ்டம் இல்ல, ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் வந்துரும். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸியான சம் தான். a relation R is given by the set xy by y equal to x square plus 3. இப்போ x belongs to 0 1 2 3 4 5. determine the domain and range. அதாவது R என்ற உறவு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, என கொடுக்கப்பட்டுள்ளது. R என்ற உறவு கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. டொமைன் என்ன மதிப்பகம், ரேஞ்ச் என்ன வீச்சகம் காண்க. இப்போ ஒண்ணும் கஷ்டம் இல்லை. இதுல இது x ஸ்கொயர் plus 3 தானே. x ஸ்கொயர் plus 3 இருக்கா. இதுல கொண்டு வந்து x ஓட ஒவ்வொரு மதிப்பையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x கொண்டு வந்து ஒவ்வொண்ணா இது சப்ஸ்டிட்யூட். x க்கு பதிலா 0, x = 0 அப்படி போட்டா இங்க 0 ஸ்கொயர் எவ்வளோ, 0 ஸ்கொயர் 0, 0 into anything 0, 0 plus 3 equal to 3. நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கு, क्वेश्चन என்ன, x ஸ்கொயர் plus 3. இந்த x ஸ்கொயர் உள்ள இடத்துல இங்க x ல உள்ள எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 0 ல இருந்து 5 வரைக்கும் x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 0 ஸ்கொயர், 0 ஸ்கொயர் plus 3 எவ்வளோ, 0 ஸ்கொயர் plus 3, 0 ஸ்கொயர் 0, 0 plus 3 equal to 3. 0 வால என்ன பண்ணாலும் 0 plus 3. அடுத்தது x equal to 1 ன்னு போடுங்க. 1 ஸ்கொயர் 1 தானே, 1 plus 3 equal to 4. 1 ஸ்கொயர் 1 plus 3. அடுத்தது x equal to 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 ஸ்கொயர்ங்கிறது 4 இல்லையா. 2 ஸ்கொயர் 4 தானே, 4 plus 3 7. x equal to 3. 3 ஸ்கொயர் எவ்வளோ உங்களுக்கு, 3 3s are 9. 9 plus 3 3 9. 9 plus 3 வந்து 12. x equal to 4. 4 ஸ்கொயர் வந்து 16. 4 ஸ்கொயர் எவ்வளோ, 16 16 3 19. x equal to 5. 5 ஸ்கொயர் 25. IH 25 25 3 28. ஒண்ணு கஷ்டம் இல்ல பாருங்க. x உள்ள இடத்துல இங்க x ஸ்கொயர் தான் क्वेश्चन சொல்றீங்க. x ஸ்கொயர் இந்த x க்கு பதிலா நம்ம 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அந்த क्वेश्चनல 0 ல இருந்து 5 வரை கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5. क्वेश्चनல ஸ்கொயர் இருக்கு, சோ அதனால ஸ்கொயர் பண்றோம். நமக்கு என்ன வந்திருக்கு, இப்போ 3 4 7 12 19 28 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். 0 ன்னு வைக்கிறப்ப 3 வந்துச்சு. இப்போ r equal to 0, 3. 0 வைக்கிறப்ப 3 வந்துச்சு. 1 வைக்கிறப்ப 4. 1, 4. 2, 7. அப்புறம் 3, 12. 3, 12. 4, 19.
அப்புறம் 5, 28. ஒன்றும் கஷ்டம் இல்லை, நல்லா கவனிக்கணும். 0 வைக்கிறப்ப 3 வந்துச்சு, 1 நம்ம வைக்கிறப்ப 4, 2 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 7, 3 வைக்கிறப்ப 12, 4 வைக்கிறப்ப 19, 5 வைக்கிறப்போ 28. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் டொமைன். மதிப்பகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் டொமைன், செகண்ட் நம்பர் எல்லாமே ரேஞ்ச். ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் டொமைன், செகண்ட் நம்பர் எல்லாமே ரேஞ்ச். இது டி, இது ஆர். டொமைன், ரேஞ்ச், மதிப்பகம், வீச்சகம், டி ஆர். இதே தான், உங்களுக்கு கஷ்டமே இல்லை பாருங்க, மேலே நான் எழுதிட்டேன். ஸோ இங்கே நம்பர்லாம் எழுதிக்கலாம். ஸோ டொமைன் மதிப்பகம் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்ச் வீச்சகம் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் 3, 4, 7, 12, 19, 28. அழகா எழுதலாம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு சம் தான். நீங்கள் அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் உள்ள இடத்துல 1, 2, 3, 4, 5, 0 5 வரைக்கும் போட்டிங்க, இந்த நம்பர் வரும். 0 வைக்கிறப்ப 3 வந்துச்சு, அதை எடுத்து எழுதிக்கங்க. அதில் ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் டொமைன், ரெண்டாவது வரதெல்லாம் ரேஞ்ச். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் a line passing through the point -4, 3 and having slope -7/5. Find the equation of a line passing through the point -4, 3 having slope -7/5. -4, 3 என்ற புள்ளி வழி செல்வதும் -7/5 சாய்வாக உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையுமே சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்லோப் m = -7/5. அப்புறம் ஒரு பாயிண்ட் என்னவாமா, -4, 3. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. இப்போதான் ஹில் சம்ல இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்தோம். ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு m, ஒரு ஸ்லோப், ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்லோப், ஒரு பாயிண்ட். ஸோ y - y1 = m × x - x. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்தா என்ன ஃபார்முலா, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா, சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா y - y1 = m × x - x. y - y1 எவ்வளோ, 3. இது பாருங்க, இது x1, இது y1. y1 மேலே 3 தானே, ஃபார்முலா மைனஸ் இருக்கா, ஈக்குவல் டு m வந்து -7/5. x தெரியாது, -x1, ஃபார்முலா ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். விரல் வச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கு. இல்லைன்னா சைன் மாற்றிட்டீங்கன்னா சம் தப்பாயிரும். -க்கு -+4. ஸோ இந்த -7/5 இருக்கு இல்லையா, இதில் 5 இருக்கு. ஸோ கிராஸ் பண்ணிக்கலாம். 5 × y - 3 = -7 × x + 4. 5 × y 5y. 5 3s are -15. 1 ப்ளஸ்ல இருக்கு, 1 மைனஸ்ல இருக்கு. 5 × y 5y, 5 3s are 15. -7x -28. கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணோம். 7 4s are 28. 7 × x 7x. எல்லாமே ஒரே சைடு கொண்டு வரலாம். ஷிஃப்டிங் டு எல்லாமே LHS கொண்டு வரலாம். ஏன்னா x எல்லாம் இருக்கு, மைனஸ்ல இருக்கு, அதை இந்த சைடு கொண்டு வந்தா பிளஸ். ஸோ 7x -7x shifting to LHS வந்து +7x. ஆல்ரெடி இங்கே +5y, x க்கு அப்புறம் y தானே. அப்புறம் இந்த மைனஸ் இங்கே வந்து ஆல்ரெடி -15 இருக்கு. -28 இன்சைடு வரும், +28. நல்லா கவனிங்க. -7x இன்சைடு வரும், +7x, +5y இங்கே இருக்கு, -15 எழுதிட்டேன். -28 இந்த சைடு வரும், +28. இப்போ 7x + 5y 28ல 15 போச்சுன்னா 13 +13 = 7x + 5y + 13 = 0. ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டம் இல்லை. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ஒரு ஈஸியான சம் தான், இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். a வந்து m, n. a எவ்வளோ, m, n. b வந்து நல் செட். b வந்து எவ்வளோ, நல் செட், ஒன்றுமே இல்லை. ஸோ a × என்ன கண்டுபிடிக்கணும், a × a × a, அப்புறம் a × b ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் ஒவ்வொரு மார்க். இப்போ ஃபர்ஸ்ட் a × a பார்க்கலாமா. a × a, a என்ன, m n இன்ட்டு இன்னொரு a, m n. இது ஒரு a, இது ஒரு a × a தானே. பாருங்க, மல்டிபிள் பண்ணலாமா. m ஸ்கொயர், mm கூட நீங்க எழுதிக்கலாம், m × m எழுதிக்கலாம். அப்புறம் m × n, mn, mn. அடுத்து nm, அப்புறம் nn. இதுதான்
என்னது a into a n into n ஸ்கொயர் கூட நீங்க எழுதிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல சோ அடுத்து a into b a எவ்வளவு உங்களுக்கு m n into cross b வந்து null set ஒண்ணுமே இல்ல சோ a into b வரப்போ உங்களுக்கு a யோட ஆன்சர் இதுதான் null set இல்லையா சோ இதுல வந்து உங்களுக்கு m ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம் இல்ல m ன்னு எழுதிக்கலாம் அடுத்து m இத எழுதிரோம் இப்போ a into b இப்போ இது 0 இல்லையா null setங்கறப்ப சாரி null setங்கறப்ப 0 0 into anything வந்து 0 கிராஸ் தானே இது 0 தானே இப்போ null set என்ன அர்த்தம் 0 ஒண்ணும் இல்ல அப்போ 0 into anything 0 அழகா ரெண்டு மார்க் வாங்கிடலாம் அடுத்து பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா what is the inclination of a line whose slope is 1 அப்படி கொடுத்திருக்காங்க what is the inclination of a line whose slope is 1 அதாவது சாய்வு 1 ஐ கொண்ட நேர்கோட்டின் சாய்வு கோணம் எவ்வளவு சாய்வு எவ்வளவுனா ஸ்லோப் வந்து 1 இது வந்து நேர்கோட்டின் சாய்வை காண்க அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது சாய்வு கோணம் எவ்வளவு சாய்வு கொடுத்துட்டாங்க சாய்வு கோணம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த 1 எங்க வருது அப்படினு பார்க்கறப்போ tan 45 ல வரும் இந்த sin cos tan அது உங்களுக்கு அழகா அந்த டேபிள்ல வேண்டிய அளவுக்கு நம்ம கிளாஸ்ல சொல்லி தந்திருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனா ட்ரிகோனமெட்ரி போயிட்டு நம்ம கிளாஸ் போய் ப்ரீவியஸ் கிளாஸ்ல எடுத்து பாருங்க அதுல இந்த டேபிள்ஸ் நிறைய சம் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ட்ரிகோனமெட்ரில பாத்தீங்கன்னா இங்க tan 45 ஓட வேல்யூ தான் 1 எங்க வருது tan 45 சோ θ எவ்வளவு 45 டிகிரி இதுதான் கேட்டிருக்காங்க θ 45 தான் 45 டிகிரி தான் 1 அவங்க என்ன கேட்டிருக்காங்க இன்க்ளினேஷன் சோ θ 45 டிகிரி அழகா ஒரு மார்க் ரெண்டு மார்க் வந்துரும் அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு determine the quadratic equation whose sum and product of roots are -3/2 and -1 தமிழ் வடிவம் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் முறையே -3/2 மற்றும் -1 என கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சம் ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க சம் எவ்வளவுனா சம் அப்படினா உங்களுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா சம்மனா ஆல்பா பிளஸ் பீட்டா எவ்வளவு அது -3/2 ப்ராடக்ட் கூடுதல் பெருக்கல் பலன் தமிழ் மணிங்க இது கூடுதல் இது பெருக்கல் பலன் கூடுதல் சம் ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 3 ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா -1 இந்த ரெண்டு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல பாருங்க சம் எவ்வளோ -3/2 ப்ராடக்ட் எவ்வளோ -1 ப்ராடக்ட் வந்து மைனஸ் இந்த ரெண்டு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க ரொம்ப 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 ஈஸி இந்த ரெண்டுமே கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க நமக்கு ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா x² minus sum of roots into x plus product of roots equal to 0 அதாவது x² தமிழ்படி மைனஸ் மூலங்களின் கூடுதல் into x தமிழ்படி கூட எழுதிக்கணும் மூலங்களின் கூடுதல் into x plus மூலங்களின் பெருக்கல் equal to 0 இதான் ஃபார்முலா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சொல்லியிருக்கேன் இப்போ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளவு மேல -3/2 ஏன் பிராக்கெட் போட்டேன்னா இது ஃபார்முலால உள்ள மைனஸ் இது வந்து இங்க क्वेश्चनல இது வந்து ஃபார்முலால உள்ளது இது என்ன சம் எவ்வளவு -3/2 பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பிளஸ் இன்டு மைனஸ் இது நல்லா இருக்கு பிளஸ் இன்டு மைனஸ் ஸோ -1 இப்போ x² minus into minus எவ்வளோ plus 3/2 into x minus 1 ஒன்று கஷ்டம் பாருங்க x² ஃபார்முலா சம் எவ்வளோ -3/2 முன்னாடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு ப்ராடக்ட் வந்து -1 எல்லாத்தையும் சேர்த்து தான் எழுதணும் கன்ஃபியூஸ் ஆகிறது ஒன்றும் இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x² plus 3/2x minus 1 இதில் மட்டும்தான் LCM 2 இருக்கு பாருங்க இது நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல மட்டும் தான் 2 சோ இந்த 2 கொண்டு வந்து இங்கேயும் மல்டிபிள் பண்ணலாம் இங்கேயும் மல்டிபிள் பண்ணலாம் சோ the answer is 2x² plus 3x minus 2 equal to 0 2x² plus 3x minus 2 equal to 0 இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா find the sum and product of the quadratic equation 8x² minus 25 8x² minus 25 என்ற இருபடி சமன்பாட்டின்
மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க. மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மும் ப்ராடக்ட்டும் அவங்க கொடுத்தாங்க. இப்பதான் பார்த்தோம். சம்மும் ப்ராடக்ட் கொடுத்தாங்க, நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து சம்மும் ப்ராடக்ட்டும் பிரித்து எடுக்கணும். ரொம்ப 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 ஈஸி. ஃபஸ்ட்டு சம் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்தாங்க, இப்போ தான் பார்த்தோம். அதில் வந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்து சம்மும் ப்ராடக்ட்டும் பிரிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. 8x² - 25 இருக்கா? இது நம்ம எப்படி எழுதலாம்னா 8x², அப்புறம் x வரணும் இல்லையா? x² அப்புறம் x வரணும் இல்லையா? x இல்லை, ஸோ அதை வந்து 0x போட்டுக்கலாம். 0x x இல்லை தானே, x² அப்புறம் x இல்லை 0x அப்புறம் -25. இது வந்து நம்ம அழகாக எழுதிக்கலாம். இது வந்து a, இது வந்து b, இது வந்து c. a b c. ஃபர்ஸ்ட் சம்னா -b/a, -b/a கூடுதல். தமிழ் படிங்க, கூடுதல் -b/a. மைனஸ் போட்டுங்க. b க்கு நேரா x க்கு முன்னாடி என்ன 0 இருக்கா? 0 by a வந்து 8. இது நீங்க அழகா கூட எடுத்துக்கலாம். a = 8, b = 0, c = -25. எடுத்து எழுதிங்க. a இது a, இது b, இது c. எடுத்து எழுதிட்டா உங்களுக்கு ஈஸி. -b/a 0/8, 0 into anything 0. சம் வந்து 0. அடுத்து ப்ராடக்ட் c/a. இதெல்லாம் ஃபார்முலா. எப்படி வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். c/a, c எவ்வளோ? -25/a வந்து 8. அழகா 2 மார்க் அப்படியே வாங்கிக்கலாம். சம்னா -b/a, ப்ராடக்ட்னா c/a. ஈக்குவேஷன் கொடுத்து சம் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா சம்னா -b/a, ப்ராடக்ட்னா c/a. இதே ஈக்குவேஷன் கொடுத்து இந்த சம் ப்ராடக்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா x², இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம், minus sum of root into x plus product of sum equal to product equal to roots equal to 0. சரி, அடுத்த சம் பார்க்கறப்போ நல்லா கவனிங்க. 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP. Find k, then find k. 3 plus k 18 minus k 5k plus 1 ஒரு கூட்டுத்தொடர் எனில், ஒரு கூட்டுத்தொடரில் அமையும் எனில் k இன் மதிப்பு என்ன? k இன் மதிப்பு என்ன? இது வந்து t1, இது t2, இது t3. டே போயிட்டு t1 t2 t3 போயிட்டு. நம்ம AP னா என்ன? AP, வாட் இஸ் AP? கூட்டுத்தொடர்னா என்ன அப்படின்னா t2 minus t1 equal to t3 minus t. The difference is same, it is an AP. The difference is not same, it is not an AP. அதாவது common difference is same. இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாம். இப்போ டிஃபரன்ஸ்லாம் ஒரே மாதிரி வந்தா AP ஆகும்ல. AP கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதுல k யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ t2 எவ்வளோ? இல்ல 18 minus k. t2 வந்து 18 minus k. பாருங்க, t2 க்கு பதிலா 18 minus k. மைனஸ் ஃபார்முலால மைனஸ் இருக்கா? t1 எவ்வளவுனா 3 plus k equal to, இந்த சைடு பார்த்தாச்சு, அந்த சைடு போய்க்கலாம். t3 எவ்வளோ? 5k plus 1. அப்புறம் இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் t2 எவ்வளவுனா 18 minus k. சரி, 18 minus k. ஒண்ணு கஷ்டம் இல்லை பாருங்க. இது வந்து t2 minus t1, இது t3 minus t2. அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன், வேற எங்க ஒண்ணும் பண்ணல. சோ இது அப்படியே எழுதிக்கலாம். 18 minus k, இது மைனஸ் உள்ள போகும், உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றப்ப -3 மைனஸ் இன்டு பிளஸ் -k, இங்க 5k plus 1, இது உள்ள போகும் -18 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் k. இப்போ இங்க ஒரு k இருக்கு. k வந்து -2k. இது ஒரு k, இது ஒரு k, ரெண்டு எவ்வளவு இருக்கு? -2k. 18 minus 3 வந்து 15 plus 18 minus 3 15 equal to இங்க 5k plus k. k எல்லாம் பாருங்க 6k. 5k plus k 6k. 18 minus 1 minus 17. minus 18 plus 1 minus 17. இப்போ k எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு. இப்போ இங்க 15 minus 17 ஆன்சர் இருக்கும் plus 17. 6k minus 2k ஆன்சர் இருக்கும் plus 2k. minus 2k அந்த சைடு plus 2k. minus 17 இந்த சைடு plus 17. L shifting to RHS LHS. இப்போ 15 17 32 equal to 8k.
8k equal to 32, k equal to 32/8. ஏன்னா மல்டிபிள் shifting to RHS என்ன ஆகும் டிவைட் k equal to 4, k equal to 4. k யோட வேல்யூ எவ்வளோ? ரொம்ப ஈஸியான ஒரு சம். t2 minus t1, t3 minus t2 ரெண்டு கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா k யோட வேல்யூ கிடைச்சு. இப்போ நம்ம கிளாஸில் எல்லா சாப்டரும் கலந்து, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லா சாப்டரும் கலந்த ரிவிஷன், எல்லா சாப்டரையும் கலந்து பிடிஏ உள்ள கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு 10 2 மார்க் பார்த்துருக்கோம். இதுலேருந்து மெயினாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அடுத்த கிளாஸில் இன்னொரு 10 2 மார்க்கில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மற்ற சப்ஜெக்டில் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, மேக்ஸில் உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும், சொல்லவும் முடியும். எனக்கு இவ்வளோ மார்க் வரும் கான்ஃபிடென்ட்டாக உங்களால் சொல்ல முடியும். ஒர்க் அவுட்டு தான் மெயின். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, ஒவ்வொரு சமமாக பாருங்கள். எல்லா சாப்டரும் நான் எடுத்துருக்கிறேன், கிளாஸ்க்குள்ளே போய் மேக்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, பாருங்கள். இதையும் பாருங்கள், இது மெயினாக அதை பாருங்கள். இதில் எல்லாமே கலந்துருக்கு இல்லையா, அதனால் இதையும் பாருங்கள். உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் இந்த சாப்டருக்குள்ளே போய் பாருங்கள். 5.3னா 5.3 ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்கும், அதுவும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸும் தனித்தனியாக இருக்கும், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பார்க்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.